பேசுங்க. சும்மா ஃபன்னு ரோலக்ஸ் போட்டார். அதுக்கப்புறம் எங்கே போயிட்டாருன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு ஏதாச்சும் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரஞ்சித்துமே வந்தார், அவருமே வந்து கிளம்பிட்டார். ஸோ வேறு யாராவது 3 பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்துட்ருக்கவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு சண்டே என்ன பண்ணீங்க எல்லாருமே உங்கள் வீட்டில்? ஹலோ, ஏங்க லைவில் வரீங்க, பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்க? ஸோ பண்ணிட்டு உள்ளே வந்து பேசுங்க. பேசினாதாங்க ஏதாச்சும் சொல்ல முடியும். ஸோ அமைதியாக இருக்காதீங்க. எல்லாமே தக் லைஃப் மூவி பார்த்தீங்களா? ஸோ நிறைய பேர் இருக்கீங்க லைஃப். ஸோ அது பண்ண முடியாமல் ஒரு இதை ஷையாகவும் இல்லை இதை அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கே போயிட போகிறாரு அப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் எங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்க பண்ணாமல் இருக்கீங்க உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம லைவில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 பேர் இருக்காங்க. ஸோ பார்த்துட்டும் இருக்கீங்க, ஏன் பேச மாட்டேங்கன்னு தெரியல. ஓகே, நீங்கள் பேசலாம். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ரஞ்சித் தம்பி அப்புறமா வந்து ரோலக்ஸ் 2 பேருமே எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. ஸோ மீதி இருக்க 3 பேருமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சொன்னால் பார்த்தீங்களா, உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் என்னெல்லாம் ஷேர் பண்ண நினைக்கிறீங்க, ஷேர் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ பேசாமலாம் இருக்காதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள் அப்பா கூட. ஸோ அப்பாங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைவ் பார்த்துட்ருப்பீங்க. நீங்களுமே உங்கள் பசங்கக்கிட்ட வந்து நிறைய விஷயத்த சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருப்பீங்க வீட்டுக்குள்ளே. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பழகாதீங்க பசங்கக்கிட்ட. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பழகுவீங்களோ தோல் மேலே கையை போட்டு, அதே மாதிரி உங்கள் பசங்கக்கிட்டையும் அதே மாதிரி பழகுங்க. ஸோ அப்போ தான் அவங்க கூட நல்லா ஜெல் ஆகுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபாதர்ஸும் வந்து சன்கிட்ட பேசணும், சன்னும் வந்து ஃபாதர்ஸ் கிட்ட பேசுங்க. ஸோ 2 பேருமே ஷையாக இருக்காதீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே அம்மா மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பாவும் பையனும் பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருப்பாங்க. ஸோ அதனால் அப்படி இல்லாமல் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10,000 வேர்ட்ஸ் வந்து பேசணும். ஓகேவா? ஸோ அதனால் அதாவது பெண்கள் வந்து 10,000 வேர்ட்ஸ் பேசணும். ஸோ நான் அப்படின்னா எனக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட உட்கார வச்சு நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 10,000க்கு மேலேயே பேசிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க அம்மா கிட்ட நல்லா பேசுங்க. ஸோ பேசாமல் இருக்காதீங்க. ஏதோ வெளியே கலவரம் நடக்குது, என் பையன்கிட்ட என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அவங்க அப்பா பார்த்துட்ருக்காரு. ஓகே, லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்து கமெண்ட்டும் பண்ணுங்கள், லைக்கும் போட்டுக்கோங்க. ஆக்சுவலி நம்ம மட்டும் பேசிட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ நீங்களுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 3 பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஏன் கமெண்ட் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ நேரம் சோலோவாக பேச முடியும் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாச்சும் பேசினா தானே நான் கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் சொல்கிற கமெண்ட் தானே நான் ஆன்சர் பண்ண முடியும். ஆக்சுவலி எனக்கு ஃபாதர்ஸ் டே, நான் அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் ஃபாதர்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் விஷ் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு ஏதாச்சும் சாக்லேட் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஸோ இல்லை உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ, ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்க. இல்லை ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஐஸ்கிரீம் நிறைய பேர் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அப்பாங்களுக்கு என்ன பிடிக்குன்ற விஷயத்தை கேதர் பண்ணி வச்சுட்டு, ஸோ இன்றைக்கி ஒரு நாளாச்சும் உங்கள் அப்பா கிட்ட பேசாமல் நிறைய பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி போய் ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் எப்பவும் போல் ஒரே மாதிரி தான் அப்படின்னா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ அப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு அப்பாவுக்கு ஒரு பீஸ்க்காவது கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா ஸோ அவங்கள வந்து டெய்லியுமே போயிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 4 வார்த்தையாவது கேட்டுருங்க. ஸோ அவங்க இப்போ மேரேஜ் ஆன பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மா கிட்ட போய் கேட்கவே மாட்டாங்க.